நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். தேவனுடைய ஐசுவத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்கள் சிந்தையில் எப்போதும் இருக்க வேண்டிய ஒன்று, என் வாழ்க்கையில வருகிற ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது என்ற ஒரு சிந்தை இருக்கணும். Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. இந்த நாளில் தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோமாக. We're going to turn to the word that God has given us. பிலிப்பியர் நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of Philippians 4th chapter 19th verse. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொன்ன அருமையான ஒரு வார்த்தை. It's the word that the apostle Paul is given to the book Church of Philippians. அந்த 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தான் நாம் வாசித்தோம். We read the chapter 4 19th verse. ஆனால் அதிலே 18ஆம் வசனத்தில் மூன்று காரியத்தை பவுல் விசுவாசமாய் அவன் சொல்லுகிறான். 18th verse Paul faithfully says three things. எல்லாம் எனக்கு கிடைத்தது. Have all in abound. இரண்டாவதாக பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. I am full. நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். And I'm satisfied. ஆமென். இந்த வார்த்தை பவுலுடைய அனுபவங்களாய் மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய அனுபவங்களாய் கர்த்தர் மாற்றுவார். These three things are not only the experiences of Paul but also for us in this new month. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். God has given everything to us. ஹalleluya. போவாஸ் சொல்லுகிறான், Boaz says, உன் மடியை விரி. Spread your clothes. அவன் அதுல அளந்து போடுகிறான். I'll measure and I'll put. அவன் தன் மாமியார் இடத்துல போகும்போது வெறுமையாய் போகல. She didn't go empty handed to her mother-in-law. ஆசீர்வாதத்தோடு போகிறார். She was filled with blessings. நிறைந்த ஆசீர்வாதம். She was filled with blessings. இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அதுதான் சொல்லுகிறார். This month God is saying to us, நம்மை கர்த்தர் ரூத்தாய் பார்க்கிறார். God is seeing us as a Ruth. உங்கள் ஒவ்வொருவரும் ரூத்தாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is seeing every one of us here as a Ruth. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். God knows every single person who stays on his feet. வாழ்க்கையின் வெறுமைகள் அவருக்கு தெரியும். God knows our emptiness in our life. உங்கள் வாழ்க்கையின் குறைகள் அவருக்கு தெரியும். God knows our deficiencies in our life. உங்கள் வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் அவருக்கு தெரியும். God knows the expectations in our life. உங்கள் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் என்பதை அவருக்கு தெரியும். God knows what we require and want in our life. இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும், even might you be sitting in the church, உன் வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கிறது. there is emptiness in your life. அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். That's why God says, இந்த கூட்டத்தின் முடிவிலே கர்த்தர் உங்களை சொல்ல போகிற மடியை விரி. Before the sermon the meeting ends, எல்லாரோட மடியை விரிக்க போகிறோம். when everyone going to spread out, அவர் அளக்க போகிறார். God is going to measure. இல்லையே. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியான வெறுமையா தம்முடைய வார்த்தையை பேசுகிறவர் அல்ல. God is not a God who speaks in vain. அன்றைக்கு உருவத்தை பார்த்து உன் மடியை விரி என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை உன்மேல் அவர் பொழிய போகிறார். That God who looked unto Ruth and said, spread your clothes, is the same God looking at us and saying, உன் விசுவாசத்தின் மடியை விரித்து காட்டு. உன்னுடைய விசுவாசத்தின் காரியத்தை விரித்து காட்டு. Spread your faith-filled clothes today. அன்று எவ்வளவா உன் விசுவாசத்தை விரிக்க போகிறாயோ, how long you going to spread your faith-filled clothes, ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரும். that much blessings that's going to come into life today. இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், and that is what God is saying in this verse today. உன் தேவன் my God அவருடைய ஐசுவத்தின்படி shall supply all needs according to riches. இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்கள் அளவின்படி அல்ல. Then this month he is not going to give us according to our needs. இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னுடைய அளவின்படி அல்ல. This month blessing is not going to be according to your measure. எண்ணத்தின்படி அல்ல. Not by your own thinking. உன்னுடைய நினைவின்படி அல்ல. Not your own thoughts. இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய ஐசுவரியத்தின்படி. But this month's blessing according to his riches will be given. அவருடைய ஐஸ்வரியம் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாய் உன்னுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு இருக்கும். Our blessings are going to be big according to his big riches. இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஐஸ்வரியத்தின் அளவை நம்மால் அளவிட முடியாது. We are not able to measure the riches that God has. ஆனால் ஆண்டவருடைய ஐஸ்வரியத்தினுடைய ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். I'm going to tell you how we can receive the riches of God. தேவனுடைய not riches of God, riches according the blessings according to the riches of God. தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்க முடியும்?
How can you experience the blessing according to riches of ஒரு God? சில ஆவியான கொடுத்த சில சத்தியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I'm going to say certain things that have what அந்த வார்த்தைகளை நீங்க நன்றாக கவனமாய் கேட்டால், please listen to it very அந்த keenly. வார்த்தைகளை கேட்டு நீங்க கவனமாய் அதை அபியாசப்படுத்தினால், When you keenly listen and apply it in your life, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் நினைவின்படி வருகிற ஆசீர்வாதமாய் இருப்பது இல்லை. the blessings will not come according to your மாறாக status. தேவன் விரும்புகிற நிலையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். But you will be receiving the blessing according to the desire of இன்னைக்கு God. அநேக ஆசீர்வாதங்கள் ஒரு லெவல்ல தடைப்பட்டிருக்க காரணம், The lot of blessings that has been stopped in a particular level. நம்ம ஜெபிக்கிறது எப்படியாவது பாஸ்டர் எப்படியாவது ஆண்டவரே ஒரு சின்ன வீடு கிடைச்சா போதும். We pray like saying, Pastor, a small house is enough for. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தா போதும் ஆண்டவரே. Very little or small blessings are enough. ஏதோ ஒரு 3 வேளை சாப்பிட்டதுக்கு நல்ல திருப்தியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இருந்தா போதும். A 3 meal a day is probably enough for us. அதனால many time we are just limiting our blessings. நாம் என்ன செய்யறோம், அளவிட்டு விடுகிறோம், இவ்வளவுதான் என்று சொல்லி விடுகிறோம். ஆனால் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதோ அளவிற்ற நிலையில் ஆசீர்வதிக்க But the விரும்புகிறார். blessing that God desires to give us is very much abundant. ஆக நீங்கள் ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். We should know the amount of blessing that God desires to give us. நீங்கள் விரும்புகிற வண்ணம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் அதை என்ன செய்து விடுகிறீர்கள், ஒரு மட்டுப்படுத்தி விடுகிறீர்கள். If you desire the amount of blessing that God wants to give you and limit it to your needs, it will be very much limited. ஏனென்றால் நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிற ஒரு அளவுகோலை வைத்து விடுகிறோம். We have kept a limit and a standard of how much blessings we require. ஆகவேதான் தேவன் இவ்விதமாய் தம்முடைய வார்த்தை கொடுக்கிறார். And this is why God gives us word. என்ன like வார்த்தை this. கொடுக்கிறார்? He says, என் தேவன் my God, தம்முடைய ஐசுவரியத்தின்படி, according to his riches, ஹல்லேலூயா, உங்களை எப்படி எந்த நிலையில் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா, how much he wants to bless us, எவ்விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா, what level God சத்தமா wants to bless சொல்லுங்க. us. அவருடைய ஐசுவரியத்தின்படி, according to his riches. தேவன் தான் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய பிள்ளைகளை வைத்துதான் இந்த உலகத்தில் அவர் எவ்வளவு ஐஸ்வர்யவான் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். Similarly, how a man does same, God wants to show his blessings through his daughters and sons. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேளுங்க. You should look to yourself and ask a உங்களை question. பார்க்கிற ஜனங்கள், உங்களோட சூழ்நிலை பார்க்கிற ஜனங்கள், நீங்க வருகிற காரியத்தெல்லாம் பார்க்கிற ஜனங்கள், உன் தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளும் சாட்சி சொல்லுவார்களா? Do question yourself, saying, with the people testimony against me, saying that God is blessing me according to his riches. இந்த செய்தியை நீங்க ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் எடுக்க கூடாது, பட் உண்மையின் செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். Please do not take this end as a prosperity sermon, but as a sermon filled இந்த with truth. வசனத்தை நான் எத்தனையோ முறை பிரசங்கித்து இருக்கிறேன். I have preached this sermon so many நேற்று times. ராத்திரி இதை மீண்டும் நான் தியானித்துக் கொண்டு When இருந்தேன். I was meditating this sermon last அப்போ night, கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம யாரை எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறார்? who God has established as in this நீங்க world. ஒரு வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு பாத்திரமா அவனை கர்த்தர் In the book of ஏற்படுத்துகிறார். Apostles, we see that we are established as a vessel that shows the power of God. ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். We are every one of them was created for a purpose. மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், To Moses, God says, நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், I will harden the heart of நீ the உன்னை Pharaoh. அவனுக்கு முன்பா நிறுத்துவேன். I will make you stand before என்ன him. காரணம்? What's the reason? உன் மூலமாக தான் என்னுடைய வல்லமை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை பார்வையை விளங்கிக் கொள்ள வேண்டும். Through you, he will realize the power of God. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு மோசே எப்படி தேவைப்பட்டதோ, For God to show his power, how he needed a Moses. அதே போல தேவனுடைய ஐஸ்வரியத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவருடைய சபை அவருக்கு தேவைப்படுகிறது. Similarly, to show his riches, he requires the church. அப்ப அவருடைய சபை மூலமாய் தான் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தை உலகத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He is a God who explains and shows his riches through church. அப்ப முதலாவது சபை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின்
இப்படி காணப்படுகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறதை விட அவருடைய எல்லையின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய நோக்கமாக வைத்திருங்கள். First, the church should stop expecting the blessings according to their own knowledge, but according to the riches of God and His knowledge. முதலாவது நீங்க அறிந்து கொள்ள முதல் சத்தியம், the first thing that we have to know, ஒன்று நாளாகமத்து புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. முதலாவது தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய முதலாவது சத்தியம் இதுதான். the first thing that you need to know that so that you could be blessed by God is that. இங்கு தாவீது மிக அழகா சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. For you to be blessed according to the riches of God, that David clearly says both the riches and honor come from you. ஆனால் ஏன் இன்றைக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை? But why aren't we not blessed according to the riches of God? அதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதனுடைய காரணத்தை இங்க மிக அழகாக மோசே சொல்லுகிறார். In the book of Deuteronomy 8:17 to 8 it says, what are the reasons that we are not blessed according to the riches of God? 1 புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல மிக அழகாய் தாவீது சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். And beautifully it says in the 1 Chronicles where David says the riches and honor comes from God. இங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மோசே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் தான் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று நீ சொல்லுவாயானால் ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில தடைப்படும். But if you could see parallel in the Deuteronomy 8 chapter where Moses says, my power and the mighty of my hand have gained me this wealth, and if you shall remember the Lord your God, and everything would be taken away from you. ஆர்மியா சொல்றேன், தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதனுடைய காரணத்தை இங்க மோசே சொல்லுகிறார். And there is the reason where Moses states why we aren't being blessed by God. இதை குறித்து இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமா நீங்க பார்க்க வேண்டும் என்றால் ஓசியான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 8th verse says, தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்று அறியாமல் போனால் அவைகளை அவர் பாகாலுடையதாக்கினார்கள். அடுத்த வசனம், ஆதலால் போதும். 6ஆம் வசனம், ஆகையால் போதும். கவனிக்க வேண்டும், இந்த வசனங்களை 3 பகுதிகளையும் நல்லா கவனிக்க வேண்டும். in the second chapter 8th verse we could see 3 different parts. நாளாகமம் எல்லா தயவு செய்து நல்லா கவனிங்களா, உங்க ஆசீர்வாதத்தின் திறவுகோலை ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். Please to listen keenly to this. God is giving us the நாளாகமம் புத்தகத்திலே பவுல் தாவீது சொல்லுகிறான், தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்கள் சிந்தையில் எப்போதும் இருக்க வேண்டிய ஒன்று, என் வாழ்க்கையில வருகிற ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது என்ற ஒரு சிந்தை இருக்கணும். In the book of Chronicles we could see David saying, in your thoughts it always should be that riches and honor comes from God. உபாகமத்து புத்தகத்திலே மோசே சொல்லுகிறான், in the book of Deuteronomy Moses says, எனக்கு ஐஸ்வர்யத்துக்குரிய சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை எல்லா சாமர்த்தியத்தையும் பலனையும் கொடுக்கிறது கர்த்தர் என்ற ஒரு சிந்தை உனக்கு வராவிட்டால், if you don't, Moses beautifully says, if you don't have the thought of all the strength and all the cleverness and all the mightiness that have gained, the wealth is from God. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது என்று
என்னைக்கு நீ சொல்றாயோ அன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தடைப்படும். Moses clearly says over there, if I have established it through my power and through my cleverness and through my might, everything would be stopped. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுகிறது? What are the reasons that our blessings been உங்க stopped? வாழ்க்கையில ஏன் கடன் பெருகுகிறது? What are the reasons that our loans and being ஏன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் விருத்தி அடைகிறது இல்லை? Why aren't our desires being fulfilled in our ஏன் உங்க life? வாழ்க்கையில நஷ்டங்கள்? Why have there been losses in our life? காரணம் இந்த இரண்டாவது அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது. Because this the second thing that we discussed has been in our life. இந்த எவ்வளோ ட்ரை பண்ணி மேல வந்துறேன் பாஸ்டர். We say, Pastor, we try and come to the upper level. ஆசீர்வாதத்துக்கு எல்லாமே நீங்கள் உங்களுடைய பலன், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய காரியம் பாகால் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் தான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார் என்ற சத்தியத்தை மறைந்து, நான் ட்ரை பண்ணங்க, நான் பாடுபட்டங்க, நான் கஷ்டப்பட்டங்க, கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்தாங்கன்னு சொல்ற தெரியுமா? அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஓசியாவின் புஸ்தகம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். We focus on our own strength and own power and our own might, and we say, Pastor, we try to do it with all our strength and we forget the power of God and the blessing and the might of God. That's when we do say the book of Hosea would come true in our life. Amen. Amen. அப்ப முதலாவது நீங்க அறிஞ்சு கொள்ளணும், இந்த சொல்லுவதை தவறக்கூடாது, எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறது. Firstly, that we should know and should not forget all the riches and honor comes from God. Amen. நீங்கள் சொல்லக்கூடாதது, நான் பட்ட கஷ்டங்க, நான் ட்ரை பண்ணேன், நான் ஒர்க் பண்ணேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் பண்ண என்ற வார்த்தை வரக்கூடாது. And secondly, we should never say, I tried, I did this, and it was through my might. இன்னொரு விதத்துல சொல்லுங்க, உங்களுடைய பலத்தினால் இது ஏற்பட்டது என்று நீங்கள் சொல்லுவாயானால், when you say it was done through my strength, ஓசியாவுல ரெண்டு வார்த்தையை சொல்றாரு. in the book of Hosea they say two things. ஒன்று, கொடுத்ததை நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன், I will take whatever it is given to you. இரண்டாவதாக, திருப்பி முன்னாடி போக முடியாதபடிக்கு வழி அடைப்பேன். The second is I will close the doors that will make you go forward. அப்போ தேவனுடைய ஐஸ்வரியத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் தான் வருகிறது என்கிற உண்மையை நீங்கள் உணர வேண்டும். If you want to enjoy and receive all the blessings that God has for you, you need to know the first truth that everything comes from God. இரண்டாவதாக, நீங்கள் அடுத்த ஒரு குறிப்பு, இந்த தேவனுடைய ஐஸ்வரியத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு அனுபவம் என்ன? And the second experience that we have to go through to receive the blessings and riches of God. நீதிபதி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஐஸ்வரியத்தினுடைய ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனமாய் இருக்கிறது. Humility and the fear of the Lord are riches and honor in life. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனுடைய ஐஸ்வரியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு மிக மிக முக்கியம். If you want to experience the riches and honor that God has given in our lives, உங்கள் கைகளின் பிரயாசங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், if you want to see the blessings in the works of your hand, உங்களுடைய பிசினஸ்ல நீங்கள் தேவனுடைய ஐஸ்வரியத்தை பார்க்க வேண்டும் என்றால், if you want to see prosperity and riches in your business, அல்லது இந்த உலகத்தில் நீங்கள் கனத்தோடும் ஐஸ்வரியத்தோடும் வாழ வேண்டும் என்றால், if you want to live with the riches and honors and dignity in this world, முதல் சொன்ன ரெண்டு அனுபவங்களோடு மூன்றாவது ஒரு காரியம் இணைக்கப்பட வேண்டும். from the first two things that we discussed, the third point should also inculcate அது in it. என்ன? தாழ்மையும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும். That is humility and the fear of the God. இந்த ரெண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில வருமானால், இது ரெண்டும் தேவனுடைய ஐஸ்வரியத்தை கொண்டு வருகிறதான ஒரு பெரிய ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. If these two things are applied in our life, this is the biggest key for us to get the riches and honors of God. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வரியம் தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு தடையா இருப்பது இந்த ரெண்டு காரியம்தான். These are the mainly two things that objects or being an obstacle for us to receive the riches and honors of God. நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்மையை இழக்கும் பொழுது, when we lose the humility in our life, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் இல்லாமல் போக பண்ணும்போது when we go away from the fear of the Lord in our life, அது எங்கே பாதிப்பு உண்டாக்குகிறது? where does it bring a cause? அது எந்த இடத்துல உனக்கு பாதிப்பை கொண்டு வரும்? Where does it damage in our life? உன்னுடைய ஆசீர்வாதத்தில் அது பாதிப்பை கொண்டு வரும். It becomes an obstacle in our blessings. பாடுபட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே உன்னை விட்டு ஒன்னொன்றாய் விலகி போகக்கூடிய எல்லையிலே நீ வந்து விடுவாய். All the earnings that we've earned through our hard works would have gone in a minute. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். God has given us the promise. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி According to his உன் riches, குறைவுகளை நிறைவாக்குவார். he'll make all your அவருக்கு deficits. தெரியும் உன் வாழ்க்கையில் அநேக குறைவுகள் உண்டு. God knows you have a lot of desires in your அவருக்கு personal தெரியும் life. உன் வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு. He knows there are a lot of needs in your life. அவருக்கு தெரியும் நீ அநேக எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாய் என்று சொல்லி. He knows that you are filled with a lot of expectations. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். The word of God that comes to us என்னுடைய is that, ஐஸ்வரியத்தின்படி according to my உன் riches, குறைவுகளை all your நான் நிறைவாக்குகிறேன். I will make all your blemishes என்னுடைய filled. ஐஸ்வரியத்தின்படி According to my உன் riches, தேவைகளை I'll make all your நான் needs சந்திக்கிறேன். and I will meet your needs. என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி According to my உன் riches, எதிர்பார்ப்புகளை I'll make all your நான் expectations நிறைவேற்றுகிறேன். fulfilled. ஆனால் அந்த ஐஸ்வரியத்தின்படி நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் But if you want to experience according to his இந்த riches, மூன்றாவது சொல்லப்பட்ட காரியம் மிக அவசியம். the third thing that we discussed is very உங்களுடைய important. வாழ்க்கையில மனத்தாழ்மையை கர்த்தர் அதிகமா எதிர்பார்க்கிறார். God expects humility in our life. பல சந்தர்ப்பங்களில் ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். At many times there are a lot of prayer warriors உங்களுடைய here. ஜெபத்துல ஒரு குறைவும் இல்லை. There wouldn't be any shortcomings in your prayer. உங்களுடைய பரிசுத்தத்துல ஒரு குறைவும் இல்லை. There is no blemishes in your spiritual life. மற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. There is no shortcoming or blemishes in your spiritual ஆனாலும் உங்களுடைய life. வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உண்டாகவில்லை. But there aren't the good things that you're expecting in your life coming நீங்கள் through. சற்றே கவனித்து பார்த்தால் But if you keenly watch, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாத ஐஸ்வரியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் if you want to receive the riches and honors நீ according to எத்தனை him, மணி நேரம் ஜெபிக்கிறாய் என்பது அல்ல, it doesn't matter how many hours you நீ pray, எவ்வளவு ஊழியம் செய்கிறாய் என்பது it அல்ல, doesn't matter how much நீ ministry you எவ்வளவு do, பிரசங்கம் பண்ணுகிறாய் என்பது அல்ல, it doesn't matter how நீ many எவ்வளவு sermons you give, காணிக்க தசமபாகம் கொடுக்கிறாய் என்பது it அல்ல. doesn't matter how much tithe you give. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறதுக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உன்னுடைய வாழ்க்கையில மனத்தாழ்மை. For all his riches and honors and his needs to come into your life and be fulfilled, God is expecting humility. தாழ்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவான். The person with humility are fulfilled with riches. தாழ்மை உள்ளவன் அவன் உயர்த்தப்படுவான். A person with humility will be lifted. வேதம் சொல்லுகிறது The Lord says, பெருமை உள்ளவன் தாழ்த்தப்படுவான். a person with nothing with everything would be put down. பெருமை உள்ளவன் a pride person. A pride person would பெருமை be humble. உள்ளவன் தாழ்த்தப்படுவான். A pride person would be ஆனா humble. தாழ்மை உள்ளவனோ உயர்த்தப்படுவான். A person with humility will be lifted என் high. வாழ்க்கையில காணப்படுகிற இந்த குறைவுக்கு For the lackness that's found in our life, உன் வாழ்க்கையில இத்தனை தேவைகளோடு இருப்பதற்கு காரணம் so to us have a lot of needs in our உன் life, வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையின் ஜீவியம் இல்லாததுதான். because we do not have the character of humility in our life. ஜெபத்தை குறித்து பெருமை, We have pride about our prayer. உன் ஊழியத்தை குறித்து பெருமை, We have pride about the ministry that we படிப்பை do. குறித்து பெருமை, We have pride about the education that we வெளியே pursue. சொல்லாமல் இருக்கலாம், ஆனா உன் இருதயத்துல மறைந்திருக்கிற அந்த பெருமையின் சிந்தனைகள் தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதை தடை செய்து விடுகிறது. We might not tell the pride out, but the hidden pride that we have in our lives might stop or limit the blessing. என் அன்பு திருச்சபை மக்களே, My beloved church, தாழ்மையாய் சொல்லுகிறேன், I humbly say, ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், the Holy Spirit உன் clearly says, தேவனாகிய கர்த்தர் your God, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி my God, according to his உன் riches, தேவைகளை அவர் சந்திக்க விரும்புகிறார். he wants to meet your உன் needs. குறைவுகளை நிறைவாக்க He விரும்புகிறார். wants to fulfill all your lackness. ஆனால் தடையாய் இருப்பது But the things that ஒரு limit, தாழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. because the life that lacks humility, தேவன் முன்பதாய் வந்து தாழ்த்துகிற சொல்வதல்ல தாழ்மை. just because you come to his presence and say, humble நான் myself, பலமுறை சொல்லி இருக்கிற தாழ்மை என்றால் என்ன?
A lot of times I've said what humility is. சில சொல்லுவாங்களா, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். Some people say, Lord, I humble myself. என்னத்தை தாழ்த்துனே? What do you humble? என்னத்தை தாழ்த்துனே? What do you humble? தாழ்த்துகிறேன் என்று சொல்லிட்டு உடனே தாழ்ந்து விடுகிறாயோ? Just because you say I humble doesn't mean you humble yourself. தரை மட்டும் தாழ்த்துகிறேன். A lot of people say, Lord, I humble myself. தாழ்த்துவதனால் தாழ்ந்து விடுவாயோ? Completely to the ground. தாழ்மையின் ஒரே டெஃபினிஷன் சொல்கிறேன். The only definition for humility is உன்னை விட பிறனை நீ அடுத்து மேன்மையாய் நினைக்கிறாயே, அதுதான் தாழ்மை. that is when you look at the other person more than you is humility. உன்னை விட பிறனை நீ மேன்மையாய் நீ பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். When you should practice the habit of looking at others. தாழ்த்துகிறேன் என்று சொல்வதனால் தாழ்மை அல்ல. It's not just because you call yourself humble or put yourself in humility. இஸ்திரி போடாத ஹைன் போடாத ஒரு புடவையை கட்டினால தாழ்மை வந்து விடுவதில்லை. Just because you wear a wrap a sari that has been unknown, வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் doesn't make you humility. And if you want to receive the blessing according to his riches, உங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். you should wear humility in your life. தாழ்மை எப்படி காட்டுங்கள்? அந்த தாழ்மை எப்படி காண்பிக்க வேண்டும்? How to show the humbleness and humility in your life? விட பிறனை ஒரு படி மேலே உயர்த்தி வச்சு பாருங்க. You should look the others a step ahead and more than you அவர் படிப்பிலே குறைவுள்ளவர்களா இருக்கலாம். They might be very much lacking in education. ஒருவேளை அவர்கள் அழகில்லாதவர்களா இருக்கலாம். They might not be beautiful. அந்தஸ்து இல்லாதவர்களா இருக்கலாம். They might not be very much rich. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் விசேஷமான ஒன்று இல்லாமல் இருக்கலாம். They might not have anything special in their life. ஆனால் அவர்களை உன்னை விட மேன்மையா நீ என்னைக்கு நினைவிலே கொண்டு வருகிறாயோ, but when you make them look a step ahead உன்னை விட அவர்களை மேன்மையானவர்களா என்னைக்கு நீ சிந்திக்க விரும்புகிறாயோ, when you lift them a little higher and look at them, அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். and that's when you will experience the riches and honors of God. Amen. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு தாழ்மை என்றால் என்னன்னு தெரியல. A lot of people do not know what humility is. வெளியரங்கமாய் தாங்கள் அப்படியே தங்களுடைய உடையிலும் தங்களுடைய நடையிலும் தாழ்மையை காட்ட விரும்புகிறார்கள். A lot of people try to show their humility through their dressings and their actions. பாராட்டு தாழ்மை உள்ள அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்தவனை பாராட்டுவான். And the main thing about humility is that they'll appreciate the next person. தாழ்மையுடைய அடையாளம் அடுத்தவனை உயர்த்தி பேசுவான். The other sign of humility is that they would appreciate and lift the other person on top. தாழ்மையுடைய அடையாளம் தன்னை விட அடுத்தவனை மேன்மையா எண்ணி வைத்திருப்பான். The other sign of humility is that they would talk great of the others. நீங்கள் யாரானாலும் சரி, you could be anyone. கிறிஸ்துவினுடைய ஐசுவத்தின் அளவின்படி நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். If you desire to experience the riches according to his will, you should be humble. திருச்சபை மக்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். Church, I would like to say one thing. தேவனுக்கு நீ கொடுக்கிற காணிக்கை தசமபாகம் முக்கியம் அல்ல. The offering and tithe that you give to God doesn't matter. தேவனுக்கு நீ பாடுகிற பாடலும் ஆராதனை முக்கியம் அல்ல. The worship and the praise that you do to God doesn't matter. நீ ஆலயத்துக்கு வருவதல்ல பெரிய காரியம். You come to church and that doesn't matter. தேவனுக்கு மிக முக்கியம் உன் வாழ்க்கையில தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். One thing that God expects in your life is being humble. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது. And there's one verse in the Bible says, பெருமை உள்ளவனுடைய உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார் என்று சொல்லி. God will break the head of the pride. தேவன் முன்பதாக நாம் யாராய் இருக்க வேண்டும்? Who should we be before God? தேவன் முன்பதாய் மற்றவர்களை மேன்மையா எண்ணுகிற ஒரு மனுஷியா நீ இருப்பாயானால், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பதை அந்நிய கண்ணினால் அல்ல, உன் சொந்த கண்ணினாலே காண்பாய். If you humble yourself in front of God, in the name of Jesus, I say, God will bless you not only by your own eyes, by all the eyes that's watching you around the world. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை வேறு யாரும் இல்லை. For you, for the limitation of blessing, நமக்குள்ளே காணப்படுகிற அந்த சிந்தையும் அந்த பெருமையின் எண்ணங்களும் தாழ்மை இல்லாத ஒரு வாழ்க்கைதான். the obstacle for us to receive is just because our prideful thoughts. இரண்டாவது ஐஸ்வரியத்தின் அனுபவம் என்ன? And what is the second experience? அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கணும்னா, for him to fill all our needs by his riches and honor, 10 நாட்கள் உபவாசம் இருக்கணும். we need to fast for 10 days. ஆமென், ஆமென். Is it? 10 நாள் உபவாசம் இருந்தா அவருடைய ஐஸ்வரியத்தினுடைய குறையெல்லாம் நிறைவாயிடுமா? If you fast for 10 days, all your needs will be filled by his riches and honor. 10 நாள் அல்ல,
not 10 days. 365 நாள் உபவாசம் இருந்தால் அவருடைய ஐஸ்வரியத்தை விட குறைவு நிறைவாக முடியாது. Even if you fast for 365 days, none of your needs will be filled by அடுத்த riches. அனுபவத்துக்குள்ள வரணும். You need to come to the next என்ன அனுபவம் experience. அது? What is it? கர்த்தருக்கு பயப்படுகிற The பயம். fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லாத பட்சத்திலே அவருடைய ஐஸ்வரியத்தின் அனுபவங்களை நீ அனுபவிப்பது இல்லை. If you do not have the fear of the Lord, you will not experience the riches and honor of அன்பு Him. தேவ பிள்ளையே, My beloved, உன் வாழ்க்கையில கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தினுடைய அளவு உன் வாழ்க்கையில வராமல் இருக்க காரணம் என்ன? the reasons why His riches and honors are being limited in your life, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு திருச்சபைகளில் இல்லை. because the church has lost the fear of the Lord. இன்றைக்கு ஏன் உலகம் சபையை பார்த்து பயப்படுகிறது இல்லை? உலகம் ஏன் சபையை பார்த்து Why the பயப்படுகிறது? world is not feared about the church? ஆதி அப்போஸ்தல காலத்துல சபையை கண்டா உலகம் பயந்தது. Back those days in the apostle period, the world was இதோ feared உலகத்தை in the church. கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி பயந்தார்கள்.